ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்க்கலாம். நாளைக்குன்னா மண்டே ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் லீவு. ஸோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து சண்டே ஈவினிங் தான். ஸோ டியூஸ்டே மார்க்கெட்டுக்கான ஒரு ஜஸ்ட் வியூவை பார்க்கலாம். ஃப்ரைடே நம்ம மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து யூஎஸ் மார்க்கெட்ஸ் நல்லா இருந்ததுனால நம்ம மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் வந்து மார்க்கெட் கொடுத்தது அப்படின்னு சொல்லணும். நம்ம மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 2% வரைக்கும் நியராக எல்லா இண்டெக்ஸும் வந்து ஏறி இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ டோட்டலாக ஒரு 112 ஸ்டாக்ஸ் லாங்லேயும் 78 ஸ்டாக் வந்து ஷார்ட் கவர்லேயும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நியர்லி ஒரு 190 ஸ்டாக், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90% ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் இருக்குது அப்படின்றதும், ஒரு 22 ஸ்டாக் வந்து ஷார்ட்லேயும் 7 வந்து அன்வைண்டிங்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து ஃப்ரைடே முடியும் போதும் ஒரு மாதிரி நல்லா தான் முடிஞ்சிருக்கு அப்படின்றது வந்து இது மூலமாக சொல்லிக்கலாம். ஸோ ஃப்ரைடே நைட்லேருந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து எப்படி இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ சவுதியோட மார்க்கெட்டும் இஸ்ரேலோட மார்க்கெட்டும் சண்டே வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி இஸ்ரேல் மார்க்கெட் லீவ் ஆக்சுவலாக. ஸோ சவுதி மார்க்கெட் மட்டும் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே சவுதி மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் பெருசாக வந்து இருக்காது அப்படின்றது வந்து இப்போ வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் கிரிப்டோவை எடுத்து பார்த்தாலும் கிரிப்டோவும் வந்து ஒரு 3% மேலே ஏறி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நாளைக்கு தமிழ் நியூ இயர். ஸோ வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். மண்டே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஹாலிடேவும் கூட. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே டு நவ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லாங் மாதிரி தான் இது வரைக்கும் தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஒரு லாங் டு ஒரு மாதிரி மியூட்டடான ஒரு பொசிஷன் தான் வந்து ஃப்ரைடேலேருந்து நமக்கு நெக்ஸ்ட் டேக்கு மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மிட் கேப் நிஃப்டியில் நிறைய புட் ஆப்ஷன் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப அதிகமான புட் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. ரொம்ப ஒரு வல்னரபிளான ஒரு இண்டெக்ஸ்னால் கண்டிப்பாக இந்தியாவில் இந்த மிட் கேப் இண்டெக்ஸ்னு கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம். ஸோ அதில் அவ்வளோ புட்டு வந்து கொஞ்சம் டேக்கு மாறுதலாக ஒரு நாள் லீவ் இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் விக்ஸ் ஒரு 20 கிட்டே இருக்குது இப்படின்னு சொல்லும்போது பண்ண மாட்டாங்க. பட் அதில் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி நான் பார்த்தேன். ஸோ ஒரு நல்ல நியூஸ் மாதிரி அது எனக்கு தெரிஞ்சுது, நல்ல விஷயம் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ ஓகே டு கேரி ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் தெரியுது. எந்த ஒரு பெரிய நியூஸும் இது வரைக்கும் வரல. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் எல்லாமே வந்து உண்மையாகவே சரியாக தான் போயிட்டுருக்கு. சவுதி மார்க்கெட்டும் ஒரு மாதிரி க்ரீனில் தான் இருக்குது. கிரிப்டோவும் ஒரு 3% ஏறி இருக்குது. இந்த ட்ரம்ப் அறிவிச்ச நேற்று ஒரு சின்ன ஒரு நியூஸு, அது எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்ன்ட்டு நாளைக்கு தான் தெரியும். ஜஸ்ட் நியூஸாக தான் படித்தேன். ஸோ நம்ம மார்க்கெட் முடியும் போது எப்படி இருந்ததுன்னா நல்ல ஒரு கேப் அப் தான். ஸோ அந்த கேப் அப்போ ஒரு மாதிரி மியூட்டடாக மார்க்கெட் வந்து முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி ஒரு 2:30 மணிக்கு யூரோப் மார்க்கெட்டுமே நல்ல ஒரு ஷேக் ஆச்சு. அந்த ஷேக்கில் இந்த ஒரு டவுன் இருந்து அகைன் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. பார்க்கலாங்க. ஸோ ஸ்ட்ராடல் நம்ம பார்க்கும்போது நிஃப்டிக்கு வந்து ஒரு 480 பாயிண்ட்டுக்கும் சென்செக்ஸ்க்கு ஒரு 1280லேருந்து 300 பாயிண்ட்டுக்கு நியராக கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ட்ராடலுக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி 1600 பாயிண்ட்ன்றது ஒரு நல்ல டீல், ஒரு சூப்பரான டீலு. ஸோ இப்படி ஒரு மேலே ஒரு 1300 பாயிண்ட், கீழே ஒரு 1300 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நாளைக்கு ஏதாவது யூஎஸில் இல்லைனா அதர் குளோபல் மார்க்கெட்டில் நியூஸ் வேணும். அப்படி இல்லைனா அப்படியே மார்க்கெட் வச்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து சென்செக்ஸோடைய ஸ்ட்ராடல் வியூவு. நேற்று ஓப்பன் ஆனது 1234 தான். பட் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா வந்து அதிகமாக தான் முடிஞ்சிருக்கு. இது காரணம் ஒன்றும் இல்லை, ஒரு நாள் லீவ் வருது, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அன்றைக்கி அப்படி இருக்கிறதுனால மேபி வந்து ஏதாவது வால்டைல் எதிர்பார்க்குறாங்களா, இல்லை ஓவர் நைட் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம் ஏதாவது நடக்குமா அப்படின்ட்டு தான். ஸோ இது ஆப்ஷன் செயினில் பார்த்தோன்னா தெரியும், எங்கேயுமே பெரிய ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. பட் புட்டு மட்டும் இவ்வளோ எழுதி வச்சுருக்காங்க, இதை தான் நான் சொன்னேன் நான். ஸோ இது வந்து பர்சன்டேஜ் தான். ஓகேங்களா? பட் ஓவராலாக பார்க்கும்போது வந்து அடல் பாயிண்டில் கூட பெருசாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஸோ அடல் பாயிண்ட்ன்றது எவ்ரி 500 பாயிண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மியூட்டடாக தான் இருக்குது. ஒரு அவங்களுக்கே ஒரு வியூ தெரியல. பட் பொசிஷன் ரொம்ப கம்மி பண்ணி சென்செக்ஸில் வச்சுருக்காங்க. பட் நம்ம மற்ற விஷயம்லாம் பார்க்கும்போது மிட் கேப் நிஃப்டிலாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு இதில் 4 லட்சம் குவான்டிட்டி அப்படின்றது நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட குவான்டிட்டியாக பார்க்கும்போது 2 லட்சம் குவான்டிட்டி எழுதி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் இப்படி கொண்டு வரணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியல. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 141% அப்படின்றது இந்த ஒரு 11200 மிட் கேப் நிஃப்டியில் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? நம்பராக பார்த்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் வெரி ஹியூஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? அண்ட் நிஃப்டியை பார்க்கும்போது கூட பெரிய அளவு இல்லை. ஸோ இழுபறி கேம் மாதிரி தான் இருக்குது. ஒரு 500 பாயிண்ட்டுக்கு நல்ல ஒரு ரேஞ்ச் இருக்கும் அப்படின்றது தான் தெரியுது. ஓகேங்களா? ஸோ கிளியராக வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்ட இங்கிட்டும் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து மார்க்கெட் வந்து செவ்வாய்க்கிழமை இருக்கும் அப்படின்றத. அண்ட் இந்த வாரம் எக்கனாமிக் கேலண்டரில் எதாவது நியூஸ் இருக்கா அப்படின்னா நீங்கள் இப்போ பார்க்குறது தான். ஸோ இந்தியாவில் ஒரு 2 ஈவெண்ட் இருக்குது 15th அன்றைக்கி. யூஎஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெட்னஸ்டேவும் அண்ட் ஃப்ரைடே மட்டும் தான் கொஞ்சம் முக்கியமான விஷயம். மற்றபடி ஒரு பெரிய நியூஸ்லாம் எதுவும் இல்லை. இன் பிட்வீன்
ட்ரம்ப் சைட்லேருந்து ஏதாவது ட்வீட்ஸோ ஏதாவது நியூஸ் வந்தது அப்படின்னா மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணோம். இந்த வாரம் முக்கியமான நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து ரிசல்ட்ஸ் இருக்குது. லைக் வந்து ஐசிஐசி குரூப்ஸ்க்காக இருக்கட்டும், HDFC குரூப்ஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸ் விப்ரோவுக்காக இருக்கட்டும், பெரிய பெரிய கம்பெனிக்கு இந்த வாரம் நிறைய நாள் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வால்டைலுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்றது இது மூலமாக தெரியுது. அண்ட் SGX நிஃப்டி இது வரைக்கும் ஒரு 97 பாயிண்ட் வந்து ஹையராகி முடிஞ்சிருக்கு. இது ஒரு 200 பாயிண்ட் கீழே போச்சு, ஃப்ளாட்டாக வந்தது. அகைன் இப்போ ஒரு 100 பாயிண்ட் க்ரீனில் போயிருக்கு. பார்க்கலாம், இது வந்து நாளைக்கு த்ரூ அவுட் டே ரன் ஆகி முடிஞ்சால் தான் நமக்கு டியூஸ்டே வந்து மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். அண்ட் FID ஆக்டிவிட்டி இதில் ஏதாவது க்ளூ இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 429 பாயிண்ட் மூவ் ஆகிட்டு ஒரு 2400 கோடி தான் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்னுமே தேவை அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னுமே வந்து ஒரு 2000 கோடிக்கு வாங்கியிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1500 கோடிக்காக வாங்கி ஒரு 4000 கோடிக்கு வாங்கியிருக்கணும். ஸோ இதிலே கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்க்கலாங்க. ஏன்னா மேபி வந்து இந்த 23,000 மார்க்கெட் உடைக்க விடாமல் பார்த்துப்பாங்களா அப்படின்றது கூட எனக்கு தெரியல. லெட்ஸி பார்க்கலாம். புதுசாக மார்க்கெட் வந்து போகணும் அப்படின்னா அதை ஓவர் நைட் கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம், பொசிஷன் அதிகமாக பில்ட் பண்ண வேணாம் அப்படின்றது கூட மேபி வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். பட் வந்து இது மார்க்கெட் ஏறினதுனால அந்த லாங் அதாவது பார்த்திங்கன்னா ஷார்ட் கவர்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்த கேஷாக கூட மேபி இருந்திருக்கலாம் அப்படின்றது தான். எஸ்னன்மா நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் செக்லிஸ்ட்டில் இந்தியா விக்ஸ் நேற்று ஒரு 6% வந்து இறங்கி கூல்டவுன் ஆயிருக்கு. ஒரு நல்ல விஷயந்தான். பார்க்கலாம் எப்படி வந்து டியூஸ்டே வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுதுன்ட்டு. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கு மொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2% வரைக்கும் நியர்லி வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படின்றதுனால 2% மார்க்கெட் வந்து ஒரு வால்டைல் இருக்கலாம். ஏதாவது நியூஸ் வந்தது மார்க்கெட் விழுது அப்படின்னா பயப்பட வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டுக்கு அவ்வளோ ப்ரீமியம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்றதுனால அது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ 2% ஏறலாம், 2% இறங்கலாம், இவ்வளோ பாயிண்ட்டுக்கான மூவ் இருக்கும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஸ்கியூ வந்து அகைன் வந்து வால்டைலாக தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. டில் வந்து இந்த இந்தியா விக்ஸ் ஒரு 15 கீழே வந்தால் தான் கொஞ்சம் வந்து மாறும். ஸோ அது வரையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றதுனால கண்டிப்பாக மார்க்கெட்டை மேலே கீழே கண்டிப்பாக வந்து ஏற்றுவாங்க. ஸோ யாருக்கும் பெரிய அளவு இம்பாக்ட் இல்லாத அளவுக்கு பொசிஷன் வந்து இப்போ வரைக்கும் ஒரு காஷியஸாக வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அண்ட் டெக்னிக்கல்ஸ் லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன்ஓஸ் எடுத்துங்க. அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸை பார்க்கும்போது இது வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் வந்து எண்டாக தான் முடிஞ்சிருக்கு. பார்க்கலாம் எப்படி வந்து நாளைக்கு கண்டினியூ ஆகுது அப்படின்ட்டு. ஸோ சவுதி மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருந்துகிட்டு இருக்குது. கிரிப்டோவும் ஒரு 3% மேலே ஏறி இருக்குது அப்படின்றதுனால ஒரு சின்ன நல்ல விஷயமாக பார்க்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது நிஃப்டி 2% ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு 2% ஏறி இருக்குது, அண்ட் ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்டும் ஏறி இருக்குது அப்படின்றதுனால ஒரு நல்ல விஷயமாக இதை வந்து நிஃப்டியை பார்க்கலாம். அண்ட் பேங்க் நிஃப்டியும் அதே தான், ஒரு 1.5% ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே ஏறி இருக்குது. பட் இந்த பாயிண்ட் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து பேங்க் நிஃப்டியில் உஷாராக இருங்க. ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் வந்து யூட்டர்ன் அடிக்கலாம், இல்லை செல்லிங் வந்தால் ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் கூட வரலாம் அப்படின்றது தான் இதோட சைனு. மிட் கேப் நிஃப்டி ஒரு 2% நியராக வந்து ஏறி இருக்குது, 50,000 குவான்டிட்டி ஏறி இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அகைன் நான் சொன்னது மிட் கேப் நிஃப்டியில் ஏதோ வந்து ரெடி பண்ணுறாங்க. ஒரு வல்னரபிள் இண்டெக்ஸில் இந்த மாதிரி ஒரு நாள் லீவ் இருக்குது. ஸோ வந்து ஒரு சூப்பரான ஒரு புட்டு ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு கட்ஸ் வேணும். மேபி அவங்களுக்கு ஒரு வியூ தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்றது தான் நான் இதை பார்க்குறேன். பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு கம்பேர் டு ப்ரீவியஸ் டே அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு சைனாகவும் இதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஒரே ஒரு குறிப்பு, இந்த வாரத்தில் 2 நாள் லீவு, மண்டேவும் லீவு, ஃப்ரைடேவும் லீவுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஷார்ட் ஆஃப் ட்ரேடிங் டேஸ் அப்படின்றதுனால ப்ரீமியம் டிக்கே ரொம்ப 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 வேகமாக கரையும். பையராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இது தெரிஞ்சு பண்ணுங்கள். இல்லைனா வந்து ட்ரேட் பெருசாக எடுக்க வேண்டாம், மாட்டிப்பீங்க. ஏன்னா வந்து ஓகே மார்க்கெட் வந்து நியூஸில் இருக்குது, ஏதாவது ஒரு சைட் மேலே போகும் கீழே வரும் அப்படின்னு நினச்சி எடுத்தால் கூட ஒன்றும் இல்லை, இந்த டிகே வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்கும் அப்படின்றது மட்டும் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் உங்கள் ட்ரேடிங் பிளானை அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எல்லாம் ஓகே தான், ஓகேங்களா? சம்மரியாக நம்ம பார்க்கும்போது. பட் நாளைக்கு ஏதாவது நியூஸ் வந்து மார்க்கெட் வந்து வால்டைல் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பார்த்துக்கணும், வேறு எதுவும் இல்லை. ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இது எல்லாம் நாளை உங்கள் ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.